ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திங்கட்கிழமை நிஃப்டியில் பேங்க் நிஃப்டிலையும் எந்த இடத்துல ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த அனலைசிஸை வச்சு நமக்கு பிரேக் அவுட் லெவல் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டெக்னிக்கல் வைஸ் இந்த மாதிரியான பிரேக் அவுட் லெவல் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓவராலாக நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, அதே சேம் டைம் குளோபல் மார்க்கெட்டோட வியூஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஓவரால் வியூ தெரிகிறப்ப நீங்கள் ஈஸியாக என்ட்ரி கால் சைட் போகலாமா புட் சைட் போகலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் எப்போவுமே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் மந்தோட ஹை அதை எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், க்ரீன் கலரில் மார்க் பண்ணிப்போம். ப்ரீவியஸ் மந்தோட லோ அதையும் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வீக்லி கேண்டில் வச்சுக்கலாம். வீக்லி கேண்டிலில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோவை மார்க் பண்ணிப்போம். எதுக்காக இந்த ஹை லோவை நம்ம மார்க் பண்ணுறோன்னா, அந்த பாயிண்ட்லாம் தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? வீக்லி கேண்டிலோட லோ ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். அடுத்து டே கேண்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டே கேண்டிலில் இன்றைக்கி டே, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டே தான் வீக்கோட லோ. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹையை மட்டும் மார்க் பண்ணிப்போம். அந்த இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வயலட்டில் கொடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ எந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி எந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியும். நம்ம இந்த இடத்துலேருந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல, க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுங்க. அந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக டச்சாக இருந்தது. அதோட கலரை நான் என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு விசிபிளாக தெரியறதுக்காக ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த பாயிண்ட்டு, இந்த இடம் ப்ளஸ் இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த கேண்டிலோட லோ. ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரியான கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே வச்சு இதில் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் ஓவராலாக அடுத்த அப் ட்ரெண்ட் லெவல் எது வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இந்த கேண்டிலோட ஹையை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப, இன்னும் ப்ரீவியஸ் டே 19,700, இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நமக்கு 19,865, அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப அந்த ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்தா மார்க்கெட் 20,200 20,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதா இருந்தால். சரியா? ஸோ இப்போ நம்ம இதே டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகுதுன்னா, இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, அது 19,571. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த இமிடியேட் சப்போர்ட் 19,500. அது ஒரு ரவுண்ட் நம்பரு. அதே மாதிரி இந்த இடத்துலலாம் பாருங்கள் கரெக்டாக கேண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இடத்த சாரி ஃப்ரெண்ட்ஸ், டெலிட் பண்ணிட்டு ரெகுலர் லைன் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்களா 19,500 ரீஜனு. இதை எதை வச்சு நான் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கேண்டிலோட ஹை லெவல்ஸ். சரிங்களா? ஸோ 19,500 அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் பிரேக் அவுட் கொடுக்குறப்ப நம்ம அடுத்து 19,000 ஃபஸ்ட்டு இந்த லெவலில் எடுத்துக்கோங்க. அது 19,375. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 19,300. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதே அப் ட்ரெண்டு போகணுன்னா இந்த ஹையிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மார்க்கெட்டு 19,700 மேலே மூவ் ஆகுதுன்னா 19,800 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 865. அதுக்கு அடுத்து மேலே மூவ் ஆச்சுன்னா 19,000 ஆல் டைம் ஹை 19,900 ரீச். சரிங்களா? ஸோ இப்போ இதை 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டில் என்னோடய கன்ஃபர்மேஷன்
ஃபார்மேஷன் படி பார்க்குறப்ப இது வந்து இந்த இடத்துல ஒரு ரைட் ஷோல்டர் கொடுத்து ஹெட்டு கொடுத்து இப்போ வந்து லெஃப்ட் ஷோல்டர் கொடுத்து ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த மூட்டம் இது வரைக்கும் போயிட்டு திருப்பி டவுன் ஆச்சுன்னா எங்கேயும் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? சப்போஸ் அப்படி இல்லாமல் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஒரு லோ எகெயின் இதுக்கு மேலே போய்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணி அப்போதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல, இதையும் இந்த கேண்டில் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேனல் மூமெண்டம் தெரியும். ஒரு ஹை ஒரு லோ எகெயின் ஹை லோ. இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் ஹை இந்த லெவல் 19,800 ரீச் பண்ணுவோம். இங்கே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப 865. சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் இல்லாமல் மார்க் எடுத்துருந்துச்சுன்னா எகெயின் இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் தான் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா 15 மினிட்ஸ் கணக்கு வச்சுப்போம். என்ட்ரி எது, எக்ஸிட் எது, ஸ்டாப் லாஸ் எது, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டியில் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த டே பார்த்தீங்கன்னா 19,700 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 19,700க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுறப்ப ஈஸியாக மார்க்கெட் வந்து 19,800 790லேருந்து 800 ரீஜனை தொடும். இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் 19,685 ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து எகெயின், ஏன்னா இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ட்ரெண்டு சொன்னேன்ல, ஹை லோ ஹை ஃபார்ம் ஆகி இப்போ லோவிலேருந்து நல்ல ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷன் காமிக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே ரீச் ஆகிட்டு இப்படி வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லெவல் ரீச் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி பிரேக் அவுட் கொடுக்குறப்ப திருப்பி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து கேப் டவுன் நம்மளுடைய கேப் இருக்குல்ல, இதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா திருப்பி ஆல் டைம் ஹை லெவல் அந்த 20,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறப்ப அப்கமிங் வீக்கில். இல்லை இதே வந்து டவுன் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 19,570. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,500 வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் அடுத்து மார்க்கெட் வந்து 19,375 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ரீஜன் வந்து ரீச் பண்ணணும். இன்பிட்வீனில் ஒரு சப்போர்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த 19,400 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 500க்கு கீழே இறங்குறப்போ 19,400லேருந்து 375 இந்த ரீஜனுக்குள்ளார மட்டும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? ஸோ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட வியூ பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில், வீக்லி கேண்டில், டெய்லி கேண்டில் ஆல்ரெடி நான் ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி ஓவராலாக என்ன மாதிரி வியூஸில் இருக்குங்கிறது என்னோட வீக்லி அனலிஸ்ட் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக புரியும். அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னமும் வந்து டெக்னிக்கல் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே கேண்டில். சரிங்களா? டே கேண்டில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டமில் இந்த க்ரீன் கண்டிருக்குல்ல, இதிலேருந்து ஒரு ட்ரெண்டையும் பாருங்கள், இந்த ரெட் ட்ரெண்ட் இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த ரெட் கேண்டில் லெவலிருந்து இந்த ரெட் கேண்டில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குல்ல, இந்த கேண்டில் ப்ளஸ் இது பாட்டம். இப்போ அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ டவுன் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த கிராஸ் லைன் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ரைட் நோ இப்போ எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா, ஒரு லோ ஹை எகெயின் லோ ஹை லோ வந்தாச்சு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகிட்டாக ரிவர்ஸ் ஆச்சுன்னா எகெயின் மார்க்கெட் வந்து 46,800 வரைக்கும் மேலே அப்பில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? இப்போ நம்ம வந்து 1 ஹவர் இதே டவுன் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ கட் ஆகிற பட்சத்தில் அடுத்து மந்த்து சப்போர்ட் ஆகும். அதுக்கு கீழே இறங்குறப்போ இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் 44,584 அந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இன்பிட்வீனில் சப்போர்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் எடுத்துக்கோங்க. 45,000
100. சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து டாட்டர் லைனில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேண்டிலோட ஹை ப்ளஸ் இந்த கேண்டிலோட க்ளோஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லைன் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சப்போர்ட்டு 45,100, அது கீழே இறங்குறப்ப 48,850 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம இப்போ வந்து 1 hour கேண்டில் வச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 1 hour கேண்டில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோடய வீடியோ அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கவங்க, தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடம் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த லெவல் அப்போ வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் வரைக்கும் வந்துட்டு திரும்பிச்சுன்னா திருப்பி இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை இந்த இடத்துட்டே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா திருப்பி ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தேடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மூட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக எப்படி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் இந்த பாயிண்ட்டு, இந்த இடம், இது எல்லாமே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா எகெயின் இது வந்து இந்த ஹை தரும். அது வந்து 46,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இன்பிட்வீனில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 45,734 ரீஜியனு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஈஸியாக வந்து 46,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்பிட்வீன் நம்பரில் வந்து நமக்கு 46,000 இருக்குது. ஸோ அந்த இடத்துலேயே வந்து ஒரு கன்சால்டேஷன் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 46,000 ரீஜனை மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு மேலே போகிறப்ப செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அதே மாதிரி இதில் இன்னொரு வியூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து கிட்ட சொல்கிறா பார்க்காம ஒரு டபுள் டாப்பாக பார்த்தா கூட, ஸோ இந்த இடத்துல நெக்லைன் வரைக்கும் வந்துட்டு திரும்பினா கூட இந்த லெவல், அதுக்கு அடுத்து இந்த லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக இந்த டேவோட அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப தான் இந்த பேட்டர்னை இன்வால்வ் பண்ணி திருப்பி அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸை தேடும். சரிங்களா, ஸோ இப்போ 15 minutes வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எப்படி ட்ரேட் இருக்குது எவ்வளோங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது 15 minutes கேண்டில். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 45,468 ரீஜனில் க்ளோஸ் ஆகிருக்கு. 46,500க்கு மேலே ஸ்ட்ராங்காக, இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 45,730 வச்சுக்கலாம். இதுக்கு மேலே மூவ் ஆகிற பட்சத்தில் 45,875. சரிங்களா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம், ஒரு ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிடலாம். இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குங்கிறத பாருங்கள். இங்கே இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம், அடுத்து இந்த கேண்டில். சரியா, ஸோ இப்போ வந்து இங்கே போனால் இந்த இடம் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து மார்க்கெட் 46,000 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 46,000 மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா 46,300 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம எப்போவுமே ட்ரேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறது தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். 100 to 200 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் கிடச்சின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளில வர ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் வரட்டும், இங்கே இருக்குல்ல 46,400, இங்கேருந்து இந்த லெவல் வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற லெவலில் இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்து இல்லை ஒரு மூமெண்டம் நடந்து முடியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு 45,250க்கு மேலே இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இந்த லெவலுக்கு கீழே இறங்குதுன்னா அடுத்து 45,100 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு கீழே இறங்குற பட்சத்தில் ரவுண்ட் நம்பர் இருக்குது நமக்கு, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிப்போம். அந்த இடம் வந்து 45,000. சரிங்களா, ஸோ அடுத்த சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 45,000 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு கீழே இறங்குறப்ப தான் நமக்கு வந்து 44,800 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓவராலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எந்த இடத்துல நமக்கு என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்கணும், எந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.